உங்க சொந்த குடும்பத்துல நீங்க உயிரா நினைக்கிற ஒருத்தரே ஒரு பெரிய கொலையாளியா இருந்தா என்ன நடக்கும்? அதை தெரிஞ்சுக்கும் போது உங்க மனசு எவ்வளோ வலிக்கும்? அப்படி ஒரு நெஞ்சை பிளக்கிற மாபெரும் உண்மை இன்னைக்கு எபிசோட்ல அம்பலமாகி இருக்கு. தென்றலை மெல்ல பேசு சீரியல்ல இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல மர்மங்களும் துரோகங்களும் உடைஞ்சிருக்கு. வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நேத்து ராத்திரி எபிசோட்ல தென்றல் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை வருண் கிட்ட சொல்ல வருவா. ஆனா வருண் அவசரப்படுவான். வருண் எப்பவுமே ரொம்ப உணர்ச்சிவசப்படுற ஒரு ஆளு. அவனுக்கு கோபம் வந்தா என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. அதனால தென்றல் ரொம்ப பொறுமையா அவன்கிட்ட சில விஷயங்களை காதால கேட்கிறதை விட கண்ணால நேரா பார்க்கும் போது தான் முழுசா புரியும்னு சொல்றா. காதலா இருந்தாலும் சரி, துரோகமா இருந்தாலும் சரி, நேரா பார்த்தா தான் அந்த வலி புரியும்னு தென்றல் ரொம்ப ஆழமா சொல்றா. வருண் எவ்வளவோ கேட்டு பாக்குறான். ஆனா தென்றல் உறுதியா இருக்கா. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீயே உன் கண்ணால அந்த உண்மைய பார்ப்ப. அப்போ நீ அதிர்ச்சி அடைவியா இல்ல சந்தோஷப்படுவியா இல்ல துக்கப்படுவியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ பொறுமையா இருக்கணும்னு சொல்றா. அதுமட்டுமில்லாம நாம வெளிய போகும்போது கலா அத்தை எங்க போறீங்கன்னு கேட்டா ஆஸ்பத்திரிக்கு கட்டு மாத்த போறோம்னு போய் சொல்லணும்னு தென்றல் சொல்லி கொடுக்குறா. வருண் குழப்பத்துலயே சரின்னு ஒத்துக்குறான். மறுநாள் காலையில விடிஞ்சதும் தென்றல் ரொம்ப பதட்டமா இருக்கா. அவளுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கு. மணி 9:30 ஆகிடுச்சு. கலா அத்தையை 10 மணிக்கு அந்த இடத்துக்கு வர சொல்லிருக்கோம். ஒருவேளை நாம கிளம்பும் போது அவங்களும் கிளம்புனா அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். அதனால நாம முன்னாடியே கிளம்பிடுறது தான் நல்லதுன்னு தென்றல் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய பையை எடுத்து அதுக்குள்ள ஏதோ சில துணிகளை போட்டு அவசரமா பேக் பண்றா. தென்றலோட முகத்துல ஒரு பெரிய போராட்டமே தெரியுது. தன் குடும்பத்தை காப்பாத்தணுமா இல்ல உண்மையை வெளி கொண்டு வரணுமான்னு அவ ரொம்ப தவிக்கிறா. அதே நேரத்துல வருண் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு சட்டையோட பட்டனை போட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு கையில அடிபட்டு இருக்கறதால ரொம்ப சிரமப்படுறான். அப்போ அங்க வர தென்றல் அவனோட சட்டையை அவளே ரொம்ப அன்பா மாட்டி விடுறா. அந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான காதல் ரொம்ப அழகா வெளிப்படுது. வருண் மறுபடியும் தென்றல் கிட்ட என்ன ஏதுன்னு கேக்குறான். ஆனா தென்றல் எதையும் சொல்லாம நாம வெளிய போகும்போது ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு மட்டும் சொல்லுன்னு திரும்பவும் அவனுக்கு ஞாபகப்படுத்துறா. அவங்க 2 பேரும் தயாராகி ஹாலுக்கு வரும்போது அங்க ஒரு பெரிய குழப்பம் நடக்குது. கலா அத்தை கையில 2 லட்சம் ரூபாய் பணக்கட்டோட நிக்குறாங்க. அவங்க முகத்துல ஒரு மர்மமான சிரிப்பும் ஏதோ ஒரு பெரிய திட்டமும் இருக்கு. அந்த பணத்தை அவங்க பைக்குள்ள வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு குடும்பத்து உறுப்பினர் வந்து இந்த 2 லட்சம் பணத்தை எடுத்துட்டு அம்மா எங்க போறாங்க ஒண்ணுமே புரியலையேன்னு ரொம்ப சந்தேகமா பாக்குறாங்க. அப்போ தென்றலும் வருணும் அங்க வராங்க. கலா அத்தை இங்க கிளம்பிட்டீங்கன்னு கேட்க வருண் தென்றல் சொல்லி கொடுத்த மாதிரியே ஆஸ்பத்திரிக்கு கட்டு மாத்த போறோம்னு சொல்றான். கலா அத்தை அவங்கள ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு சரி நானும் வெளிய போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரிஷி அவசரமாக பைக்கில் வந்து ஒரு மூடியிருக்கிற செல்போன் கடையை தட்டி கடைக்காரரை கூப்பிடுறாரு. அந்த கடைக்காரர் வந்ததும் ரிஷி ஒரு போன் நம்பரை காட்டி இது யார் நம்பர்னு கேக்குறாரு. கடைக்காரர் பதட்டத்தோட அது என் நம்பர் தான்னு சொல்றாரு. ரிஷி கோபமா உன் நம்பர் இல்ல, உன் ஐடி ப்ரோ கொடுத்து வாங்குன நம்பர். இது யாரு வாங்குனாங்கன்னு உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறாரு கடைக்காரர். பயந்து போய் சில சமயம் கஸ்டமர்ஸ் அவசரமா கேட்டா என் ஐடி ப்ரோ போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி தான் இந்த நம்பரையும் கொடுத்தேன்னு சொல்றாரு. சரி அது யாருக்கு கொடுத்தனு ரிஷி கேட்க கடைக்காரர் நோட்டை எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அதுல நர்மதா அப்படிங்கிற பேரு இருக்கு. நர்மதா யாருன்னு ரிஷி கேட்க அந்த கடைக்காரர் நர்மதாவை எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கூட வந்தவங்களை எனக்கு நல்லா தெரியும். நம்ம ஏரியா கவுன்சிலர் கலா அம்மாவோட மருமகள் இளமதி தான் நர்மதா கூட வந்தாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. இளமதி தான் நர்மதா மூலமா இந்த சிம் கார்டை வாங்கி கலா அத்தையை மாட்டி விட ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டி இருக்காங்கிற உண்மை ரிஷிக்கு அப்போ தான் புரியுது. உடனே ரிஷி இந்த நம்பரை நர்மதா தான் வாங்குனாங்களா இல்ல இளமதி வாங்குனாங்களான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அவசரமா கலா அத்தைக்கு போன் பண்றாரு.
இந்த பக்கம் தென்றலும் வருணும் ஒரு ஆட்டோல வந்து ஒரு பாழடைந்த பழைய ஃபேக்டரிக்கு முன்னாடி இறங்குறாங்க. வருணுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு பெரிய உண்மையைச் சொல்றேன்னு சொல்லிட்டு என்னை எதுக்குடி இந்த பாழடைந்த பழைய ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அசோக்கை கொன்னவனை பத்தி சொல்றேன்னு சொன்னியே, இங்க வச்சு தெரிஞ்சுக்க கூடாதான்னு வருண் ரொம்ப கோபமா கத்துறான். தென்றல் ரொம்ப அமைதியா கொஞ்சம் பொறுமையா இரு வருண், நான் உனக்கு எல்லாத்தையும் நேர்லயே காட்டுறேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் தென்றல் அந்த பேக்குள்ள இருந்து ஒரு பர்தாவை எடுத்து மாட்டிக்கிறா. இதை பார்த்த வருணுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. முட்டாள்தனமா பேசாத தென்றல், எதுக்கு இப்படி ஒரு கெட்ட போடுற? எங்க அப்பா அன்னைக்கு என்னை ஒதுக்குப்புறமா வச்சு தான் கத்தியால குத்துனாரு. இன்னைக்கு நீ என்னை இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கியான்னு வருண் ரொம்ப எமோஷனலா தப்பா பேசுறான். தென்றல் கண் கலங்கி போய், நான் ஏண்டா உன்னை அப்படி எல்லாம் பண்ண போறேன்? அசோக்கை கொன்னவங்க அவங்க வாயாலேயே எல்லா உண்மையையும் ஒத்துக்க போறாங்க. அந்த சமயத்துல நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது, அதுக்கு தான் இந்த கெட்டப்னு தென்றல் உண்மையை லேசா உடைக்கிறா. வருண் சமாதானம் ஆகாம எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறான். நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க வரும்போது பதில் கிடைக்கும். ஆனா தயவு செஞ்சு யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நீ குறுக்க வரமாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணுன்னு தென்றல் வருண் கிட்ட சத்தியம் வாங்குறா. வருணும் வேற வழி இல்லாம சத்தியம் பண்ணி கொடுக்குறான். கொஞ்ச நேரத்துல கலா அத்தை ஒரு கார்ல அந்த ஃபேக்டரிக்கு வராங்க. கலா அத்தை வரத பார்த்ததும் தென்றல் பர்தாவோட ஒரு இருட்டான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. வருணையும் ஒளிஞ்சுக்க சொல்றா. கலா அத்தை உள்ள வரும்போது சரியா அவங்க போனுக்கு ரிஷி கிட்ட இருந்து கால் வருது. ரிஷி எல்லா உண்மையையும் கலா அத்தை கிட்ட சொல்றாரு. நர்மதாவும் இளமதியும் சேர்ந்து தான் அந்த சிம் கார்டை வாங்கி இருக்காங்க. இளமதி தான் பின்னாடி இருந்து ஏதோ பெரிய சதி பண்றாங்க அந்த கடைக்காரன். இவங்க 2 பேரையும் அடையாளம் சொல்லிட்டான். நீங்க எந்த பொறிக்குள்ளையும் மாட்டிக்காதீங்க, அங்க இருந்து பத்திரமா கிளம்பி வந்துடுங்கன்னு ரிஷி சொன்னதும் கலா அத்தைக்கு தூக்கி வாரி போடுது. நம்புன மருமகளே நமக்கு துரோகம் பண்ணிட்டாளே, நாம ஒரு பெரிய வலையில மாட்டிக்கிட்டோம்னு கலா அத்தைக்கு புரிஞ்சிடுது. உடனே கலா அத்தை சுதாரிச்சுக்கிட்டு அந்த ஃபேக்டரியை விட்டு வேகமா வெளிய போய் கார்ல ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க. பர்தாவில இருந்த தென்றலும் ஒளிஞ்சிருந்த வருணும் கலா அத்தை திரும்பி போறத பார்த்து ஏமாற்றம் அடையுறாங்க. இதுக்கு அப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பரபரப்பான ப்ரோமோ காட்டி இருக்காங்க. வருண் தென்றல் கிட்ட உண்மையை சொல்லு, அந்த கொலைய பண்ணது யாருன்னு ரொம்ப ஆக்ரோஷமா கேக்குறான். தென்றல் அழுதுகிட்டே அசோக்கை கொன்னது உங்க கலா அத்தை தான்னு சொல்றா. இதை கேட்டதும் வருண் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். அவனால தன்னோட அத்தையே இப்படி ஒரு கொடூரமான கொலைய பண்ணுவாங்கன்னு நம்பவே முடியல. கோபத்தோட உச்சத்துல நேரா வீட்டுக்கு போற வருண் அங்க சோபாவுல உட்கார்ந்திருக்கிற கலா அத்தையை பார்த்து, அம்மா அந்த அசோக்கை நீங்க தான் கொலை பண்ணீங்களான்னு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நேரடியா கேக்குறான். கலா அத்தை இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. நாளைக்கு எபிசோட்ல ரொம்ப பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. வருண் கேட்ட கேள்விக்கு கலா அத்தை என்ன பதில் சொல்ல போறாங்க? உண்மையை ஒத்துக்குவாங்களா இல்ல வழக்கம் போல போய் சொல்லி சமாளிப்பாங்களா? கலா அத்தை சொல்றத வருண் நம்புவானா இல்ல தென்றல் சொல்றத நம்புவானா? இளமதியோட துரோகம் கலா அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே இளமதியை கலா அத்தை சும்மா விடுவாங்களா இல்ல பழி வாங்குவாங்களா? இந்த மாதிரி பல கேள்விகளோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா நாளைக்கு எபிசோட்ல இன்னும் பல ரகசியங்கள் வெளிவரும். குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய கலவரமே நடக்க